அந்த வலிகள் வலி சுமந்த விழிகள் அவர் இப்படி வாய்ஸ் ரேஸ் பண்றது பிரச்சனையை கூட்டுமே தவிர குறைக்காது. அவரை ஹர்ட் பண்ணணும்ன்ற மோட்டிவ் உங்களுக்கு இருந்ததா விழி வலி இந்த கண்ணீர்கள் ஊர் மாதிரி இல்ல யோசிக்கணும். உங்களோட உங்கத்தில் நடந்தா நீங்க பேசாம இருக்கீங்க. கண்ணீர் வரை இந்த பாதைகள் முடியுமா தொடருமா? ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். முரண முடியும் என்ற இந்த நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே உற்சாகத்தோடு நாங்கள் சந்திக்கின்றோம். உற்சாகமாக எங்களுடைய வாழ்விலே உற்சாகம் இழந்து போயிருக்கிற எங்களுடைய மனிதர்கள், எங்களை பற்றி நாங்கள் இந்த ஒரு மணி நேரம் பேசப் போகின்றோம். முரண முடிவு நிகழ்ச்சியினுடைய கருத்து பற்றியும் அதனுடைய நோக்கு பற்றியும் நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். 2 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வியாழக்கிழமைகளிலே இந்த நேரம் உங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றது. பல நேயர்களை நான் சந்திக்கின்ற பொழுது அற்புதமான பல கருத்துக்களை கூறுகின்றார்கள். ஒரு சிலர் பாராட்டுக்களை கூட கூறியிருக்கின்றார்கள். இதிலே எடுக்கப்படுகின்ற இந்த கருத்துக்கள், இந்த விடயங்களை நாங்கள் நாளாந்தம் எங்களுடைய வாழ்விலே சந்திக்கின்ற, அனுபவிக்கின்ற, எங்களை நோக்கச் செய்கின்ற, எங்கள் மேல் வலிகளை பிரசவிக்கின்ற பல சம்பவங்களாக இருக்கின்றன. எங்களுக்கு ஒரு வகையில் இது ஒரு ஆற்றுப்படுத்தலை செய்கின்றது. அல்லது நாங்கள் பேச நினைக்கின்ற விடயங்களை இந்த நிகழ்ச்சி பேசுகின்ற பொழுது ஒரு 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 வகையான ஒரு ஒரு ஆன்மீக ரீதியான அல்லது ஒரு மனம் சார்ந்த ஒரு தலைநீக்கத்தை நாங்கள் காண்கிறோம். அதைவிட நிறைய விடயங்களை நாங்கள் இணைந்து பேச வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். இன்னும் ஒரு விடயம் முக்கியமாக ஒரு நேயர் கூறியிருந்தார், 2 பக்கத்திலுமே சமாந்திரமாக 2 பக்கத்திலுமே நியாயம் இருப்பதான ஆனால் முரண்பட்டுக் கொள்வதான பிரச்சனைகளை கொண்டு வருகிறீர்கள். அது மிக முக்கியமானது என்று உண்மையாகவே எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கு ஊடாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் அதுதான். நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது, மனிதர்களுக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது, இனத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது, விடுதலைக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது, அடிமைத்தனத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது, சிக்கல்களுக்கும் 2 பக்கங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த 2 பக்கங்களிலும் இருந்து சரியான வகையிலே சரியானவற்றை விட்டு கொடுத்தும் எடுத்தும் ஏற்றும் கொண்டும் கொடுத்தும் மாறி ஒரு நிறைவே செய்யப்படுகின்ற பொழுது வாழ்வு மிக அபூர்வமான ஒரு சந்தோஷமான விளைவாக மாறுமா, மாறக்கூடுமா என்கின்ற ஒரு ஆதங்கம்தான் இந்த கருவூலங்களை, இந்த கருத்துக்களை வார வாரம் நாங்கள் இந்த அமர்விலே சிலாகித்துக் கொள்வதற்குரிய முக்கிய காரணம். சரி, இந்த வாரம் முரணு முடிவு நிகழ்ச்சிக்கு கலையத்துக்கு 2 கருத்துரையாளர்களும் 2 கலைஞர்களும் வந்திருக்கிறார்கள். முதலில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அந்த அனைவரையும் மனநிறைவோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். நல்லது. இங்கே 2 கருத்துரையாளர்கள். மயூரன் இருக்கின்றார், கவன்ட்ரியில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்றார். பர்மிங்கத்திலே ஒரு தமிழ் பாடசாலை ஒன்றினை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். வெளியே நிதியியல் துறை, நிர்வாகம் பற்றிய துறைதான் அவருடைய துறையாக இருந்தாலும் அவரும் அவருடைய மனைவியும் கலைத்துறை, குறிப்பாக நடனத்துறை, மனைவி நடனத்துறை, அதற்கு ஆதரவாக இவர் செயற்பட்டு கொண்டு வருகின்றார். கலையிலே ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக நான் நினைக்கின்றேன் கவன்ட்ரி மண்ணிற்கு இவர்களை நன்றாக தெரியும். அங்கே தமிழ் கலை கலாச்சாரங்கள் பற்றியதான பல செயற்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இன்னும் பல துறைகளிலே மயூரனுக்கு ஈடுபாடு இருக்கின்றது. ஆனால் அவற்றை சொல்வதற்கு நிகழ்ச்சியின் நேரம் போதாது. மயூரன் ஒரு வகையிலே பல்துறை சார்ந்த ஒரு ஆல்ரவுண்டர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மயூரன் மிக ஆழமாக சமுதாயத்தின் மத்தியிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர். அடுத்து நடராஜா புதியவர் அல்ல. பூக்கடைக்கு விளம்பரமேன், பார்த்தவுடன் நறுமணத்தால் கோர்த்தெழுக்கும் இந்த பூக்கடைக்கு விளம்பரமேன் என்பதை போல நடராஜாவை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். நடா அங்கிள் என்று சொல்லி நாங்கள் அன்பாக அழைப்போம். கலை உள்ளம் கொண்டவர், மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே மிகுந்த ஈடுபாடுடையவர். குறிப்பாக ஆன்மீகம், கோயில் சார்ந்த விடயங்களிலே அதற்கு ஈடாக எந்த ஒரு விடயத்தையும் வைக்காமல் கோயில்கள், திருவிழாக்கள், ஆன்மீகம் சார்ந்த விடயங்களிலே மிக ஆழமான உணர்வுடன், பக்தி உணர்வுடன் செயற்பட்டு கொண்டு வருபவர். ஒரு சிறந்த சமூக சேவையாளர் என்று கூட கூறலாம். இங்கே கலைஞர்கள் மத்தியிலே இங்கே இருக்கின்றார்கள் புவனேஸ்வரி, நடராஜாவினுடைய மனைவி. அவருடன் சேர்ந்து ஆன்மீகத்திலே அவர் சிவன் என்றால் இவர் சக்தியாக சரிவாதியாக நின்று செயற்பட்டு கொண்டு வருபவர் புவனேஸ்வரி.
கலை உள்ளம் கொண்டவர்கள், கலையோடு அதிகம் ஈடுபாடு உள்ளவர்கள். இந்த இந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான நடனப் போட்டிகளிலே எல்லாம் நன்கு கலந்து கொண்டு இன்னும் ஜோடியாக நடனங்கள் ஆடி அந்த அளவுக்கு கலை தாளத்துடன் செயற்பட்டு வருவார்கள். இங்கே கிருஷாந்தி ஒரு நடன பரதநாட்டிய ஆசிரியை, ஜெயந்தி யுவராஜாவுடன் மாணவியாக இருந்து இப்பொழுது மீண்டும் தானும் ஆசிரியராக செயற்பட்டு கொண்டு வருபவர். எங்களுடைய பல கலை நிகழ்ச்சிகளிலே கிருஷாந்தியும் நடித்திருக்கின்றார், தொலைக்காட்சி நாடகங்களில் நடித்திருக்கின்றார். இந்த கலை ஆல்பம் உள்ள இந்த கிருஷாந்தியையும் நாங்கள் இந்த இடத்திலே மீண்டும் இந்த அனைவரையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக மிக சந்தோஷத்துடன் வரவேற்றுக் கொண்டு, சரி, இப்ப கலைஞர்கள் கருத்துரையாளர்களுடைய அறிமுகங்களை நாங்கள் பார்த்தோம். உறவுகளே, இந்த வாரம் முரணு முடிவு நிகழ்ச்சியிலே நாங்கள் எடுத்து வந்திருக்கின்ற பிரச்சனை என்ன, எதை குழப்ப போகிறோம், எந்த குட்டையை குழப்பி அங்கே மீன் பிடிக்க போகின்றோம், எங்களுடைய அருகிலே கிடக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் எந்த பிரச்சனையை இன்று தூக்கி எடுத்து கோடிட்டு காட்டப் போகின்றோம், அடையாளமிடப் போகின்றோம் என்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கின்றது, எனக்கும் இருக்கின்றது, கருத்துரையாளர்களுக்கும் இருக்கின்றது. இங்கே முரண்கள் இருக்கின்றன, முடிவுகள் எங்கே என்று பலர் கேட்கின்றார்கள். முரண்கள் இங்கே, முடிவுகள் உங்கள் வீடுகளுக்குள்ளே. இந்த வாரம் நாங்கள் முடிவுகளுக்காக எந்த முரண்களை காட்டப் போகிறோம் என்பதனை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். சாந்தி, நான் உனக்கு எத்தனை நாள் சொன்னான், என்னோட தேவை இல்லாம நீ ஆகி பண்ணாத. நான் அந்த காலம் சொன்னாதான் இல்லையாண்டு இல்ல. நீங்க எத்தனையோ காலம் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக உங்களோட பேச்சு நடுவில் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் சொல்றது ஆறுதலாக்கள். நான் சொன்னான், பிள்ளை எங்கட குடும்பத்துக்கு, எங்கட சமூகத்துக்கு இந்த காதுகள் மண்ணாங்கட்டிகள், அதனாலதான் எதுவுமே வேண்டாம் இவ்வளவு வருஷம் நான் இருந்தேனா. சரி, ஆனா இப்ப எனக்கு என்ன மாதிரி இருக்கு இல்லவே, நான் எப்படியும் மாறிக்கொண்டிருக்க முடியுமா? எனக்கு ஒரு உணர்வு இல்லையா? கிளம்போ, நான் எந்த மாப்பிள்ளைய கொண்டு வந்தாலும் எனக்கு அது வேண்டாம், அதுல ஒரு குறை, இதுல ஒரு குடிச்ச காலத்துல எவனை காட்டினான வேண்டாம் வேண்டாம் சொன்னீங்க. இப்ப மட்டும் என்னத்துக்கு நான் என்ன மட்டும் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கீங்க குறை? ஐயோ, நான் உங்களை கண்டுபிடிக்க இல்ல. உனக்கு தேவையா, உனக்கு பொருத்தமா, உனக்கு தகுதியான அந்த உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு கண்டுபிடிச்ச காலத்துல நீங்க வேண்டாம்னு சொன்னீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இருந்தேனா. ஆமா, வேண்டாம் 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 அப்படி சொன்னா நீ ஏதோ ஒன்றை நீ செய்யத்தானே வேணும். ஏதோ ஒன்று செய்யலாம்னு சொன்னா அது எப்ப நடக்கணுமோ எப்ப வருமோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க வெயிட் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஐயோ, அந்த அளவுக்கு வயசு போக, வயசு 40 வயசுலயே 60 வயசுல இங்க லண்டன்ல பிள்ளை பிறந்திருக்குது ஒரு ஆளுக்கு. 35-40 வயசு எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு நாட்டு போய் தேவையில்லை. எனக்கு எந்த பிள்ளைகளுக்கு சரியான வயசுல ஒரு நாட்டு இதுதானே தேவைன்னு சொல்லித்தான் இத்தனை வருஷம் அவனை வேண்டாம் இவனை வேண்டாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ உங்களுக்கு தேவையான நேரத்துல மட்டும் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறபடியா அவருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறபடியா நீங்க என்ன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, அதுதான் எனக்காக ஒரு தேவை இருக்குது. அதே உன்னையும் வாழ வைக்கணுமே. எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சவன நான் முடிச்சிட்டு இருந்தா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா உங்களுக்கு போன் பண்ணிட்டு இருந்தா நீங்க வருவீங்களா? இல்ல, சமாளிச்சு போடு இப்படி சொல்லிட்டே இருக்கிறது. பரம்பரை அப்படித்தான். ஒரு புருஷன் வந்தா அவரை சமாளிச்சுதான் ஆகணும். சமாளிக்க முடியாது. இப்பத்த ஜெனரேஷன் முடிப்போம். மிக ஆக்ரோஷியமாக உணர்ச்சிவசமாக உங்களுடைய போய்கொண்டிருக்கின்றது. நான் 3 தரம் நிறுத்துங்கள் என்று சொன்னேன், நிறுத்தவில்லை. இந்த அரங்கிலே இவர்கள் நிறுத்தாத பிரச்சனை மட்டுமல்ல, எங்களுடைய சமூகத்திலே நிற்காமல் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையினுடைய வண்டில் என்று சொல்லலாம். இந்த பிரச்சனை பல குடும்பங்களுக்குள்ளே குறிப்பாக இருக்கின்றது. குறிப்பாக இங்கே இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே பிறந்திருக்கக்கூடிய 2ஆம் சந்ததி அல்லது 3ஆம் சந்ததி என்று சொல்கின்ற பிள்ளைகள் மத்தியிலே, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கும் இடையிலே இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் இதனுடைய ஆழம் என்ன, இதற்காக இந்த திருமணம் நான் நினைக்கிறேன் 30 வருடத்துக்கு மேற்பட்டதாக அந்த சாந்தி என்று குறிப்பிட்டிருந்தார்கள், அவருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கின்றது. அதற்கு காரணங்கள் என்ன, எந்த இடத்திலே யார் தவறு செய்திருக்கின்றார்கள், எங்கே ஓட்டை விழுந்திருக்கின்றது என்பதை பற்றி கொஞ்சம் ஆழமாக நாங்கள் பார்த்துக்கொண்டு மயூரன், நடராஜா கருத்துரையாளர்கள் பக்கம் வருவோம். நேயர்களே, நிகழ்ச்சி எங்களுக்கான மட்டுமல்ல, உங்களுக்கானவையும் தான். இது சமூகத்தை பற்றி பேசுகின்றோம். சமூகத்திலே வாழ்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் உட்பட நீங்கள் எல்லோருமே மிக முக்கியமானவர்கள். எங்களுடைய வீட்டுகளுக்குள் இந்த பிரச்சனை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இன்று இல்லாவிட்டால் நாளை வரலாம், நாளை மறுநாள் வரலாம். என்னுடைய வீட்டுக்குள் கூட இன்னும் ஒரு 5-6 வருடத்திலோ அல்லது 10 வருடத்திலோ இந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ள வேண்டி வரும். எனவே இதை பற்றியதான ஒரு புரிதல், ஒரு தெளிதல் எங்களுக்கு இருக்கின்ற பொழுது மிக லாபகமாக இந்த பிரச்சனைகளை எதிர்நோண்டு விடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு ஆதங்கம் தான் இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் பேசுகின்றோம். வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடா. இந்த பிரச்சனைகள் கடந்த காலங்களிலே பலரிடம் இருந்திருக்கின்றது. அதை நாங்கள் துறை சார்ந்த நிபுணர்களுடன் நீண்ட வாத பிரதிவாதங்கள் கலந்துரையாடலின் பின்னர்
இந்த பொது மேடைக்கு எடுத்து வர வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இங்கே இன்று கொண்டு வந்திருக்கின்றோம். பார்ப்போம். புவனேஸ்வரி வாங்க. நல்லது. உங்களுடைய மகளுக்கு சாந்தி பேர் அப்படித்தானே? சாந்தியோட உங்களுக்கான கோணம் உரையாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். என்ன இப்ப உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கா? மற்ற பிள்ளைக்கு மீது கல்யாணம் கட்டணும் பண்ண மாதிரி காய்ச்சி? மற்ற பிள்ளைக்கும் ஒரு 26-27 வயசு வந்துட்டுது. இவருக்கு தங்கச்சி? இவருக்கு தங்கச்சி. நீங்க எங்க வேலை செய்றீங்களா? நான் முந்தி வேலை செய்யறேன், இப்ப வேலை செய்ய. கணவர் என்ன செய்யறார்? கணவர் நல்ல வேலை செய்யறாரு. இப்போ நல்ல சைட் பிசினஸ் அப்படி இப்படி செய்யறேன். அதாலி ஒன்றும் காசாலி ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க நல்ல வெல்த்தியா இருக்கிறீங்க. நாங்கள் நல்ல வெல்த்தியா இருக்கோம். இவ 2 பேரும் தானே உங்களுக்கு பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். இவருக்கு இப்ப எத்தனை வயசு? அவருக்கு மூத்தவருக்கு 32 வயசாச்சு, மற்றவருக்கு 28 வயசாச்சு. சரி. இப்ப என்ன இப்ப 2 பேரும் கல்யாணம் கட்டணும். எல்லாரும் கட்டணும், இல்லாட்டி துறவரம் போடணும். இல்ல இப்ப இவ கல்யாணம் கட்டாம இருக்கிறது பற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நீங்கள் பேசிக்கொண்டு. ஏன் இவ கல்யாணம் நடக்கல? நான் உண்மையிலேயே முதல் சொன்னான் தான், பிள்ளை எங்கட கலாச்சாரம், எங்கட பழக்க வழக்கம் எப்படிப்பட்டவன், நீ காதலிக்கிறவனோ எப்படிப்பட்டவனா வருவனோ, உங்களை ஆதரிக்கிறவனோ, உன்னை பிறகு 4 நாளைக்கு கூட்டி கொண்டு செஞ்சுட்டு விட்டுட்டு போறவனா இருக்குமோ, உங்கள்ட்ட காதலிக்க கூடாதுன்னு சொன்னேன். எதிரி என்று இல்ல, ஆனா நீ அந்த எடுக்கிற அந்த காதலிக்கிற மாப்பிள்ளை உன்னை எவ்வளவு தூரத்துக்கு வச்சு பார்ப்பான். உங்களுடைய திருமணமா பேச்சு திருமணம்? எங்களுடைய திருமணம் கொஞ்சம் காதலும் கொஞ்சம் பேச்சும். ஆனா நீங்கள் கொஞ்சம் காதலும் கொஞ்சம் பேச்சு, கொஞ்சம் காதல கூட உங்களோட மகளுக்கு நிராகரிச்சிங்க. இல்ல கொஞ்சம் காதல் நாங்கள் தெரிஞ்ச இடத்துல காதலிச்சிருக்கலாம். இது இவர் பள்ளிக்கூடத்துல போய்க்கலாம், கண்ட உடனே காதல் பழகி பார்த்து காதல் அண்டுவினம். பிறகு யூனிவர்சிட்டியில போன உடனே அவன் கொஞ்சம் வாங்கின பார்த்து சிரிச்ச உடனே இவன் சிரிப்பினான். பிறகு அவன் இப்படிப்பட்டவன் முதல் தொடக்கத்து காதலுக்கு காதல் ஒரு ஆபத்தானது உங்களோட மனதில் ஒரு விஷயம். ஆபத்தானதுன்றது நான் சொல்ல வரையில பொருத்தமான காதலா வரணும், அது பொருத்தமான இடத்திலே இருந்து வரணும், அது உண்மையான காதலா இருக்கணும். ஒரு 4 நாளைக்கு இருந்து போட்டு சரி உனக்கும் எனக்கும் சரி வராது அதைத்தான் சொன்ன பிள்ளை, நீ கண்டுபிடிக்க மாட்டேன், நாங்களும் கண்டுபிடிக்க மாட்டோம். ஆகவே நீ காதலிக்க அதை தவிர்த்து கொஞ்சம் கூட வச்சிருந்தோம். நாங்கள் பிறகு உனக்கு நல்ல பொருத்தமான நல்ல வடிவான நல்ல மாப்பிள்ளையா தருவோம். இது வரைக்கும் காதலிக்கல ஒருத்தரையும் இதுவரை காதலிக்கலன்னு சொல்றாள். அவட்ட கேட்போம். சரி, அப்ப நீங்கள் கல்யாணம் எத்தனை கல்யாணம் கிட்டத்தட்ட பேசிட்டீங்க? நாங்கள் ஒரு 4-5 மாப்பிள்ளையே காட்டி போட்டோம். ஒரு தான் பிடிக்குது இல்லையா? 4-5 தான். ஒரு 4-5 கூட பார்த்துருப்போம் நினைக்கிறேன். எனக்கு நான் 2 கணக்கு. என்ன காரணம் சொல்றா பிடிக்கலண்டு? ஒன்றை சொல்லுவா, ஏன்னா கொஞ்சம் உடம்பு கூடி போட்டு சொல்லுவா, தென்னை வளர்த்திக்கு வரக்கூடாதான், கொஞ்சம் பெரிய ஆளா வரணுமாம் என்னவா. அப்புறம் நிறம் காணாது என்னவா. பிறகு எனக்கு அது என்னவோ எனக்கு பிடிக்க இல்லையம்மா. அவர் ஒரு டைமுக்கு செய்கிறார் இல்ல. நீங்கள் இந்த காதலிக்கிற ஆண்கள் சில வழியில் கைவிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுற மாதிரி இவ வாழ்க்கை முழுக்க இருக்க போற ஒரு கணவர் எப்படியானவராக தனக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று சில எதிர்பார்ப்புகளை வச்சு அது அவர்கிட்ட ஈடு செய்யப்படாதால நாங்கள் ஒரு அளவுக்கு அப்படி நடப்போம் நினைக்கிற குடும்பத்தை தானே பார்ப்போம். முதல் ஒரு கல்யாணம் நடக்கல அந்த குடும்பத்தை பார்க்கணும், அந்த சுற்றத்தை பார்க்கணும், அந்த தாய் தகப்பனை பார்க்கணும். அவைய அந்த நடைமுறையில் பாவனைகளை பார்த்து தானே நாங்கள் கொண்டு எங்களோட பிள்ளையை சும்மா விழுத்துவோமா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த அவளை? எங்களுக்கு பிடிச்சபடியே தானே காட்டியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அப்ப அவள் அதுக்கு ஒரு குரு சொல்லி கொண்டிருக்கிறா. அப்ப அப்படி குரு சொல்லி கொண்டிருந்தா இல்ல. இப்ப நீங்கள் இப்ப என்னத்தால இப்ப சண்டை வந்தது? நீங்களே சண்டை என்றால் நான் தனக்கு தான் 10ஆம் வகுப்பு படிக்கல தனக்கு ஒரு காதல் வந்ததாம். இப்போ இந்த யூனிவர்சிட்டி இருக்கீங்களோ இது 3 காதல் வந்ததாம். அந்த 3 காதலையே நான் விளங்கி பார்க்கறது எப்படியானதுண்டு. அப்போ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நீ பிள்ளை எங்களோட குடும்பத்துக்கு தக்கதாக வர வேணும், உன்னை காலம் முழுவதும் கண்களுக்காக பார்க்கக்கூடியவனாக இருக்கணும், எங்களையும் கொஞ்சம் அனுசரித்து போறவனாக இருக்கணும். அது இந்த தாய் தகப்பனும் படுற ஆசை தான். சரி பாப்போம். புவனேஸ்வரி, உங்களுக்கு ஒரு பேர் வைக்கல இந்த பாத்திரத்துக்கு? சிவமணி. சிவமணி. சரி சிவமணி, அங்க இருங்கோ. நாங்கள் பேசுவோம், உங்களோட மகளோட பேசிட்டு உங்களை இன்னும் நிறைய பேசுவோம். கிருஷாந்தி வாங்க. சிவமணி அம்மாவினுடைய புதல்வி, மூத்த புதல்வி சாந்தி உங்களுக்கு பேர். சரி கவனம். இப்ப என்ன காதல் பற்றி அம்மா என்ன உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்? அப்படியா? பயங்கர ஸ்ட்ரிக்ட். சரியான ஸ்ட்ரிக்ட் இல்ல, சரியான மிகவும் ஸ்ட்ரிக்ட். என்ன சொல்லி இருக்கிற முந்தி இருந்து என்ன சொன்னானே, வீட்டை விட்டு எப்ப வெளிக்கிட்டு போனான கவனம். எப்படி சொல்ற, ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்படியோ இந்த பக்கம் பார்க்க முடியும், அந்த பக்கம் பார்க்க முடியும். பாய்ஸும் சரிதான், கேர்ள்ஸும் சரிதான். இந்த கேர்ளோட பழகாத சில நேரம் அவள் அப்படி இருக்கிறாள், உன்னையும் அந்த ரூட்லயே கொண்டு போயிடுவாள். சோ கேர்ள்ஸ கூட நான் தவிர்க்க வேண்டிய நிலைகள் வந்தது. அப்ப நீங்க உங்களோட பாடசாலை காலத்துல எப்படி பிக்னிக்கள் அப்படி எல்லாம் எதுவுமே போயில்ல, எதுவுமே அனுபவிக்கிற எது அனுபவிக்கணுமோ அதை நம்ம அனுபவிக்கல. அது ஒரு விரக்தியா கூட வளர்ந்துட்டேன் நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு அப்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்றது குறைவு
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லிமிடெட் தான். ஓகே சரி. இப்போ அம்மா வந்து நீங்கள் பல காரணம் சொல்கிறீங்களா அவள் பேசி கொண்டு வர மாப்பிள்ளை எல்லாரும் என்ன உண்மையாக உங்களோட பிரச்சனை? நீங்கள் அவள் சொன்ன காரணம் வடிவில்லை மொத்தம் அந்த அதெல்லாம் ஒரு சாட்டு தான். எப்படி பிடிச்ச காலத்துல நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்த காலத்துல வந்து அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அம்மால தான் விருப்பம் இருந்தான வந்து ஒரு சரி விருப்பம் இல்லையே என்ற மாதிரி தான் போறது. விருப்பம் இருந்தாலும் பாடசாலை காலங்களில் நிறைய பாய்ஸ் வந்து உங்களை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறோம். சில ஒருத்தன்ல கூட நிறைய பிடிச்சிருந்தது. இப்ப அவன் சந்தோஷமா பல்கலைக்கழக காலத்துல யூனில இருக்கிற காலத்துல கணவர் ப்ரொபோஸ் பண்ணாரு, உங்களுக்கு ஒருத்தர்ல விருப்பம் இருக்கு. அது வெளிப்படி அது நார்மல் தானே. அந்த வயசுல வர்ற விஷயம். நீங்க சொல்ல நான் அந்த டைம்ல வந்து அம்மாண்ட இதுதான் போயிட்டு இருக்கும் மைண்ட்ல. என்ன சொல்றவா அம்மா காதலிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா? இல்லாட்டி நல்ல பிள்ளை என்ன நல்ல பிள்ளையா இருந்தா காதலிக்கவும் கூடாது. சோ காதலிக்கிறவங்க நல்ல பிள்ளை இல்ல அப்படி என்ற ஒரு இதோட தான் நான் வளர்ந்தேன். நான் காதலிக்கிறவங்க நல்ல பிள்ளை இல்லையாண்டு. சோ அப்படி ஒரு இதோட வளர அது ஒரு விரக்தியாக மாறி. இப்ப ஃபீல் பண்றீங்களா நீங்க காதலிச்சிருக்கலாம்? இப்ப ஃபீல் பண்றேன். என்னடா இப்ப யாரையும் பார்த்தா காதலின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. அம்மாதான் என்ன அவ தங்கச்சி இருக்கிறபடியா என்ன எங்கேயாவது புரிச்சு தள்ளிவிட்டா அவங்ககிட்ட ஒரு விஷயம் முடிஞ்சிருந்தானே. நம்பர் 1 ஃபினிஷ் மாதிரி. இவ்வளவு காலம் நல்ல பிள்ளையாரு காதலிக்காதேன்னு சொன்ன அம்மா இப்ப வந்து யாரையா காதலிச்சு தொலைச்சிருக்கலாம்னு சொல்றா. அப்படிதான் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு இனி அது சாத்தியம் இல்லை அப்படியா? இனி சாத்தியம் இல்லை. எனக்கு பிடிச்சவங்க வந்து ஒருத்தனை பிடிச்சிருந்தது யூனில படிக்கிற டைம். அவன் இப்ப ஹாப்பியா சந்தோஷமா இன்னொரு கேர்ளை முடிச்சிட்டு பிசினஸ் பண்ணிட்டு நல்ல வயதுக்கு சார்ந்த ஆண்கள் எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஆக்கிபைடா இருப்பினம். என்ன எனக்கு 32 சொன்னா எப்படியும் 25 வயசுல ஒரு மாப்பிள்ளையை பார்க்க முடியாது. 40 வயசுல தான் 35-40 வயசுல கூடின மெஜாரிட்டியாக்கள் அந்த டைம்ல செட்டில் ஆயிட்டினோம். இனி எனக்கு சொல்ல தெரியல என்னன்ட்டு. சரி, உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. இது ஒரு வாழப்படாத கலாச்சாரம் பற்றியதான ஒரு முரண் தான். பார்ப்போம். சாந்தி நேர்களே, சாந்தி சிவமணி இருவருடைய கருத்துக்களையும் நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே இது ஒரு நாங்கள் கலாச்சாரம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறதிலே இருக்கக்கூடியதான ஒரு கலாச்சாரம் என்பதை நாங்கள் ஒரு நோயாக கொண்டு விட்டோமா என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு பல சந்தர்ப்பங்களில் வருவது. வாழப்படாத கலாச்சாரங்களை மற்றவர்கள் மீது திணிக்க பார்க்கின்றோமா என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. உண்மையாகவே எங்களில் பல பெற்றோர்கள் இந்த நல்ல பிள்ளையாக இரு என்று சொல்வது, கலாச்சாரத்துக்குரிய பிள்ளையாக வளரு என்று சொல்கின்ற இந்த விடயம் வந்து உண்மையாகவே கலாச்சாரம் என்றது என்ன, தேங்கின குட்டையா, அது ஆற்றொழுக்கா என்பது போன்ற நிறைய கேள்விகள் இருக்கின்றது. இங்கே இந்த சாந்தியை நல்ல பிள்ளையாக இரு, உன்னுடைய கலாச்சாரத்துடைய ஆண்களுடன் அதிகம் பழகிக்கொள்ளாது என்று சொல்லி வளர்த்துவிட்டு இப்பொழுது திருமணம் என்று வருகின்ற பொழுது நீ யாரையாவது காதலித்து தொலைச்சிருக்கலாமே என்று அவங்க அம்மா சொன்னா இது வந்து அந்த பிள்ளையை சரியாக பாதிச்சிருக்குது. டூ லேட் என்று அந்த பிள்ளை நினைக்குது. முதலே சொல்லியிருக்கா. இப்படி பல சந்தர்ப்பங்கள் இருக்கா. நாங்கள் இந்த நல்ல பிள்ளை கலாச்சாரத்துக்குரிய பிள்ளை என்று வளர்க்கின்ற இந்த விடயங்களில் ஒரு மாற்று கருத்து எங்களுக்கு தேவையா என்பதுதான் இன்றைய அமர்விலே, இன்றைய முரண்முடிவு நிகழ்ச்சியிலே நாங்கள் பேச வேண்டிய விடயம். நேர்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள் எனக்கு தெரிகின்றது. உங்களுடைய அழைப்பை கொஞ்சம் காத்திருங்கள். ஒரு கருத்துரையாளருடைய கருத்தை கேட்டுவிட்டு நாங்கள் தரலாம். மயூரன், பிரச்சனையை பார்த்தீங்க, உங்களுடைய ஒப்பனியம் அவுட். ஓகே, என்னன்னா இதுல திருமணம் என்றாலே இருமணம் ஒத்து தங்களோட வாழ்க்கை துணையை வாழ்க்கை முழுவதும் கொண்டு போறதுதான் திருமணம். இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட். திருமணத்தினுடைய அடிப்படையே இதுதான். ஆனா இது எங்கட பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டாம். இப்ப நான் இதுல வந்து சில கருத்தை சொல்லி போட்டு தான் இந்த கருத்தை சொல்ல வரேன். பெற்றோர்கள் என்ன சொல்ல வர வேண்டாம். அவ வந்து இதுல சில ஆர்டிபிஷியலா சொல்றது, உனக்கு சரியானவன் வருவானோ அப்படி எல்லாம் அவ பயப்படுறது உண்மைதான். ஆனா அதோட பிரைம் அடிப்படை கருத்தா இருக்கும் அவையோட ஸ்டேட்டஸுக்கு ஒரு ஆள் வருவான். இப்ப இலங்கையில இருக்கைக்குள்ள வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும், டாக்டர் மாப்பிள்ளை வேணும், என்ஜினியர் மாப்பிள்ளை வேணும், அப்படி ஒரு மனோபக்குவம் இருந்தது. இங்க இருக்கிறவன் வந்து ஒரு ஒழுங்கான தொழில் இருந்தாலும் வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும் என்று அவைக்கு ஒரு மன ரீதியான ஒரு அப்படியே வச்சு அதை தங்களுக்குண்டே ஒரு வரமுறை போட்டு வச்சிருப்பினோம். இது வந்து ஒரு கலாச்சார சிக்கலாண்டு அவ சொல்லிக்கொண்டு வருவினோம். கடைசியா முடிக்கிறது வந்து தங்களோட உதாரணத்துக்கு வரதட்சணை. இப்ப சீதனமும் வரதட்சணையுமே 2 விதம். இப்ப சீதனம் நீங்க வாங்கினீங்களா அது உங்களோட பிள்ளை கொடுக்கணும். எனக்கும் இது கனாலமா தெரியல. வரதட்சணை வாங்குறது பெற்றோர்கள் கொடுக்கணும். இப்படியே தான் நடந்து கொண்டு போகுது. இப்ப அடிப்படை இருக்குதான் வருது. அப்ப அந்த பிள்ளைய வந்து நீ காதலிய கூடாது, ஒண்ணுமே செய்யக்கூடாது. இப்ப காதல் என்று சொல்றது எங்கட சின்ன இளம் சமுதாயம் வந்து காதலை வந்து காமத்துக்கும் போட்டு குழப்பிக்கொள்ளினோம். கனவே 2 கோடியில் ஒரு 100 வித்தியாசம். ஆனா காமம் அடிப்படை. இனக்கவர்ச்சி இல்லாட்டி காதல் வராது. இப்ப உங்களை பார்த்தா இன்னொரு பெண்ணுக்கு பிடிக்கும்.
அது இல்ல, பிடிக்க ஒரு கவிஞர் என்று சொல்கின்றார், காமம் இல்லாத காதலை நான் தூக்கி எறிந்து விடுவேன். தூக்கி எறிந்து அப்ப அந்த வயதுல தான் அது வரும். இப்ப அந்த கதாபாத்திரம் கூறினார், இந்த வயதில் எனக்கு அந்த நிலைகள் கடந்து வந்து முதிர்ச்சி அடைந்திருப்பினும் அவைகள் ஒரு அனுபவங்கள் எடுத்திருப்பார்கள். அதனால நான் சொல்றேன், அந்த வயதுல வாரத எங்களோட இளம் சமுதாயம் குழப்பிக்கொள்ளாம சரியான இதை தேர்ந்தெடுத்து, அதாவது படிக்கிற வயசுல ஓரளவு படித்து, ஆனா தனக்கு இவ சரியென்று தெரியல எந்த கருத்து வந்து அவைய நேரடியாக கூட பெற்றோர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இப்ப அந்த சில இதுல வந்து நீங்களே ரகசியமாக எல்லாத்தையும் வைத்திருக்காமல் அந்த குடும்பத்தோடையும் சில குடும்பங்கள் வந்து சில பெற்றோர்களுக்கு இல்ல. இப்ப இந்த இடத்துல மயூரன் இதே கூடாது பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அம்மாட்ட தனக்கு வர காதல் எப்படி இந்த பிள்ளை? இல்ல அவ சொல்றாவே இப்பதான் இவ காதலிச்சவான்னு எனக்கு தெரியுதுண்டு. அப்பவே இவ காதலிச்ச பிள்ளைய, அம்மா இந்த பிள்ளை நல்ல குடும்பத்தில் இருந்த ஒரு பிள்ளை தான், இவர் அப்பா டாக்டரா தான் இருக்கிறார், இவை நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன், அப்பா பார்த்துருப்பினமோ ஸ்டேட்டஸுக்கு சரி வரீனவன்ட்டு வேற ஆங்கிள் வந்திருப்பினும். அப்ப அவனை திருப்பினா இதை ஆரோ ஒரு XY செட் ஆரோ ஒருத்தனை தான் இவ காதலிக்கிறா, நாங்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளையை பார்ப்போம் இல்ல டாக்டர் மாப்பிள்ளையை பார்ப்போம் என்றுதான் அங்க முட்டுக்கட்டையை போட்டிருப்பினோம். இவ அப்பவே சொல்லி இருந்தாண்டா, இல்ல இவ அப்படியான ஒரு மாப்பிள்ளையை தான் பார்த்தான்றதை நீங்களே முடிவெடுத்துறீங்களா? அந்த XY செட்டா தான் இருந்தது. இல்ல அப்படி இருக்கு. ஒரு பெண்ணுக்கு தெரியும் என்ன பெண் ஒரு திருமணம் இன்னொரு வகையில சொல்ல போனா ஒரு செக்யூரிட்டி. ஒரு தண்ட வாழ்க்கை துணைக்குன்னா இப்ப நீங்கள் ஒரு செக்யூரிட்டி தானே. இப்ப ஒரு நம்பி உங்களோட ஒரு ஆள் நம்பி ஏறைக்குள்ள கடைசி வரைக்கும் இவர் என்ன வச்சு காப்பாற்றுவாருன்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு தைரியம் வந்த பிறகுதான் ஒரு ஆணோட தன்னை அர்ப்பணிப்பார். தொடர்ந்து பேசுவோம் மயூரன், உங்களோட நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். அந்த செக்யூரிட்டி என்று சொன்னீங்களா, அந்த பாதுகாப்பு உணர்வு என்ற விஷயத்தை எந்த வயதில் அந்த பிள்ளை யோசிக்கும்? 18 வயதில் பாதுகாப்பை பற்றி யோசிக்குமா அல்லது வேறொரு விடயம் யோசிக்குதா? 32 வயதில் இருக்கின்ற சாந்தி பாதுகாப்பு உணர்வை பற்றி யோசிப்பார். ஆனால் காதல் அரும்புகின்ற அந்த வயதிலே அந்த பிரச்சனை யோசிக்கப்படுகின்றதா? இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு நேருடைய அழைப்பை எடுத்துவிட்டு நாங்கள் இடைவெளிக்கு செல்ல போகின்றோம். மீண்டும் நிறைய பேசுவோம். வணக்கம். நோயர்கள் அடைப்பை எடுப்பதற்கு பொழுதில்லை, இடைவேளைக்கு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை அன்பர்களே. ஆமா, நல்லது நேயர்களே, இடைவேளையின் பின்பு மீண்டும் முரண முடிவு நிகழ்ச்சியோடு உங்களையும் அணைத்துக் கொள்கின்றோம். இங்கே இடைவேளைக்கு முன்பு பல விடயங்களை பார்த்தோம். மயூரனுடைய கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்களையும் நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த கருத்து பற்றியதான ஒரு மாற்று கருத்து எனக்கும் இருக்கின்றது. நாங்கள் நிறைய பேசுவோம். இப்பொழுது ஒரு நேருடைய அழைப்பை நாங்கள் எடுத்துவிட்டு நடராஜாவினுடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்கு நகரலாம் என்று நினைக்கின்றேன். முதல் நேயர் அழைப்பிலே. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஜேம்ஸ். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் அருள்வாய்க்கிறேன். ஜேம்ஸ் எப்படி வாங்க? யார் பேசுறீங்க? அருள்வாய்க்கிறேங்க, ஜெர்மனி. வணக்கம் அருள், சொல்லுங்க. என்ன பண்ணாலும் என்ன பிரச்சனை என்றாலுங்க, இந்த பிரச்சனை வந்து பொதுவாக இந்த திருமணம் கட்ட நடக்கும். ஏனென்றா பொதுவாக வந்து 2 பேருக்கும் பொருத்தம் வரணும், பொருத்தம் உண்டு. அடுத்தது வந்துங்க இந்த சாதோலையும் கொண்டே காட்டலாம். அவன் இந்த சாதோலை, இந்த பிள்ளைன்ற சாதோலையும் கொண்டே காட்டான். அவன் சாஸ்திரிகாரன் அவன் கட்டாயம் சொல்லுவான், இங்க இந்த மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லுவான் சாஸ்திரிகாரன். அவ்வளவு கட்டிக்கார சாஸ்திரிகாரன் இருக்கிறான், இங்க யூரோப்பாலையும் இருக்கிறார். அப்ப பொதுவாக இதுக்கு பயப்பட சொல்ல, இது கட்டாய திருமணம் நடக்கும், ஒன்றும் அஞ்சக்கூடாது, மனத்தை கைவிடக்கூடாது. இந்த நேரம் கடவுள் நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் நிறைவேறும் இந்த திருமணம். 32 வயது கட்டாயம் இருக்கலாம், 33 வயதிலே நடக்கலாம், 34 வயதிலே நடக்கலாம். படைச்சவன் கட்டாயமா 2 பேரையும் இணைப்பான். தெரியும், ஒவ்வொருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும், அவர் படைச்ச கடவுளுக்கு தான் தெரியும். சரி, ஒரு நிமிஷம் வந்து அருள் கேக்குறீங்களா? சரி, நீங்க சொல்ற விஷயம் சரி, நம்பிக்கைகள் அது கட்டாயம் நடக்கும், 32 வயசு ஒரு வயசு இல்லை, அதெல்லாம் சரி. ஆனால் இப்ப இருக்கிற பிரச்சனை என்னென்றால், நீ ஒருத்தரையும் காதலிக்காத, ஆம்பளையோட பழகாத என்று சொல்லி வளர்த்து விட்டு இப்போ ஒரு கட்டத்தில் அம்மா சொல்றா நீ காதலிச்சு துளைச்சிருக்கலாமே, இதுதான் இப்ப இங்க பிரச்சனை. இப்ப அந்த பிள்ளை வந்து ஒரு கேள்வியை கேட்குது, இது எனி டூ லேட்னு சொல்லி. என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 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 முரணை? அது வந்து அவ வந்து காதலிக்கலாம், ஒரு ஆணை விருப்பமுள்ள ஆணை கட்டாம காதலிக்கலாம். அது அவருக்கு சட்டம் இருக்கு, ஒரு நல்ல உரிமை இருக்கு. அவ இந்த வயதுக்கு அவ வந்து காதலிக்கலாம், ஒரு ஆணை நல்ல விரும்பினா காதலிக்கலாம். அது தேவைப்பன் இடைஞ்சல் செய்யக்கூடாது கட்டாயமா.
நன்றி 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 அருள், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நல்லது. இப்போ இது ஒரு இப்போ அருள் சொல்கிறது சரி, கட்டாயம் நடக்கும். இது நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே மனித மனங்கள் படுகின்ற வலிகள், இந்த பிள்ளைப்பட்ட வலிகள் இல்லை, தாய்க்கும் ஒரு வலி இருக்கும். தாய்மை சும்மா சண்டை பிள்ளைய ஒரு குழியில் விழுத்தோன் பண்ணுறதுக்கான விஷயங்களை சொல்கிறதில்லை. ஆனால் இந்த ரெண்டு முரணும் ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு 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 சரியாக தெரிகிற ஒரு பக்கமாக இருக்கிறது. ரெண்டு பக்கமும் வலிகளை தோற்றுவிக்கின்ற ஒரு பக்கமாக இருக்கிறது. எனவே இந்த வலிகளை எப்படி நாங்கள் குறைச்சி கொள்ளலாம்? நடராஜா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? உண்மையில் பிள்ளைகளில் தாய் தகப்பனுக்குத்தான் கூடின அக்கறை இருக்கும் மற்றவையில் பார்க்க. ஆனால் சில பெற்றார் நீ என்னவும் செய்ய என்று சொல்கிற பெற்றாலும் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் அவை பிள்ளைகளில் கவனம் இல்லை என்றதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவேன். நண்பர் சொன்னார் பலர் வெளிநாட்டு மாப்பிள்ளை விரும்புகிறதாக. அப்படி எல்லாரும் அதை விரும்புறதில்லை. உள்நாட்டிலேயே அளவான வசதியோட மட்டான விதமாக மகிழ்ச்சியாக இருக்கிற வரைக்கும் அதையும் சில பேர் விரும்புகிறவன். இவ குவாலிஃபிகேஷனையும் வேற இதை பார்க்காமல் முதலில் குணத்தை தான் பார்க்க வேணும். அந்த குணத்தோட மற்றதையும் பார்க்க வேணுமே தவிர குணத்தை விட்டு நீங்கள் அது வேணும் இது வேணும் என்று பார்த்து பேர்ந்தவர்கள் ரோட்டில் இணைக்கும் அளவுக்கு எத்தனையோ வந்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் முதல் குணம், அதோடு சேர்த்து தான் குவாலிஃபிகேஷன். இல்லை, இப்போ இந்த குணம் அம்மாவுக்கு தெரியறதை விட கூட படிக்கிற பிள்ளை தானே தெரியும். அது கொஞ்ச காலத்துக்கு தெரியும். முதல் எந்த ஆணோ பெண்ணோ முதல் தங்களுடைய பெஸ்ட் பார்ட்டை தான் காட்டினோம். எல்லாத்துக்கும் ஓகே எஸ் எஸ் டார்லிங் என்று சொல்லுவார்கள். முக்கிய பிரச்சனை வரும் பொழுதுதான் இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னென்றால், அன்றாடம் தினம் பள்ளிக்கூடம் பாடசாலையிலையும் வகுப்பிலையும் டிஸ்கஷன்லையும் சந்திக்கின்ற ஒரு மனிதனை பற்றி இவவுக்கு ஒரு நல்பதிவுகள் மட்டும்தான் வரும் என்றால், என்றைக்குமே சந்திக்காத அம்மாவுக்கு எப்படி அவருடைய விஷயத்தை அப்படி சொல்லலாம்? பள்ளிக்கூடத்தில் சந்திக்கிற அவன் இந்த பெஸ்ட் பாட்டை தான் காட்டுவினான் முன்னாலே. அவருடைய உள்மனதில் அவைக்கு ஒவ்வொரு இருக்கும். அவை சும்மா கொஞ்சம் காலத்துக்கு காலேஜ் போட்டு போகலாம் இருப்பினும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்கள் ஒரு ஃபேமிலி எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அந்த பிள்ளையே அந்த பெற்றாரே எல்லாரையும் எங்களுக்கு தெரியும். சின்னல்ல இருந்தே அந்த பிள்ளை எப்படி வளர்ந்தது, பெற்றாருன்னு எப்படி தெரிகிறது என்று எங்களுக்கு முழு ஹிஸ்டரியும் தெரியும். அப்ப அதை நாங்கள் நம்பி கொடுக்கலாம். இது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வர்றவே தங்க பேஸ் பாட காட்டினோம், எல்லாத்துக்கும் பண்ணுவினம், சேர்ந்து டான்ஸ் ஆடுவினம், பேந்து விட்டுட்டு போறோண்ட பாப்பினோம். இப்ப மகளே சொன்னா அவ தனக்கு 2-3 காதல் வந்தேன்னு சொல்லி அதுவே உதய போல இப்படிண்டா பொடியங்களுக்கு எத்தனை காதல் இல்லை 2-3 பேர் தன்னிட்ட ப்ரப்போஸ் பண்ணது தனக்கு ஒருவரில் விருப்பம் பண்ணுவாங்க. உங்க எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்களா அந்த வயதுல. ஆனா நாங்கள் தான் மூளையை பாவிக்கணும். சரி, இவன் பெற்றாரே அந்த அம்மாவுக்கு கடைசி வரையும் கல்யாணம் பேச முடியாது, செய்து முடிக்க முடியும். இப்ப சொல்ற காலேஜ் தொலைச்சிருக்கலாம். அவே என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், அவர் 2 பேருக்கும் இந்த ஆர்கியூமெண்ட் இந்த உச்சத்துக்கு போதான். அப்ப நீ எப்படியா செய்ய பேசின அந்த பேச்சா இருக்குமே தவிர, ஆனா உண்மையில பெற்றாருக்கு தான் பிள்ளைகள முழு கவனம் அவருடைய நல் வாழ்க்கை பற்றிய சிந்தனை. இப்பவும் சாந்தி காலேஜிட்டு வந்தா கூட சும்மா சொன்னதுக்காண்டி இல்ல, அவ இல்லைன்னா சொல்ல போறான். காலேஜிட்டு 1 வருஷம் 6 மாதத்தோட வாழ்ற வாழ்க்கை அல்ல. அது இந்த காலம் முழுக்க மன கஷ்டம் இல்லை. நல்லது நடராஜா. ஆனால் பல விடயங்களை பார்த்திருக்கிறோம். பேசி செய்த திருமணங்கள் 2 மாதத்திலே உடைகின்றதையும் பார்த்திருக்கின்றோம். காதலித்த திருமணங்கள் பல் நெடும் காலமாக வாழ்வதையும் பார்த்திருக்கிறோம். அதே போல காதலித்தவைகள் 1 மாசத்தில் உடைந்து போவதையும் பார்க்கின்றோம். பேச்சு திருமணங்கள் நீண்ட காலம் இருப்பதையும் பார்க்கிறோம். இங்கே 2லும் உண்டு, எங்கும் உண்டு இலையும் பழுப்பும். ஆனால் இங்கே மனித மனங்கள் எங்கே பக்குவப்படுகின்றது, எங்கே விட்டு கொடுத்தல் வருகின்றது என்பதுதான். அது வேற இல்லறத்தை பற்றி நாங்கள் இப்ப ஒரு போதகம் செய்ய முடியாது. ஆனால் இந்த பிரச்சனை பற்றிய ஒரு இந்த வேர்கள், இந்த வழிகளைத்தான் நாங்கள் பார்க்கணும். ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஹலோ, அழைப்பில் இருக்கிறீங்கள், நீங்கள் பேசுங்க. வணக்கம். 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 ரவி செல்லத்துறை. ஓகே, நான் குமார் பொம்பளையிலிருந்து கதைக்கிறேன். குமார், மன்னிக்கணும். வணக்கம் சொல்றது ரவி செல்லத்துறை இப்படிதான் சொல்லுவார், அது போல நான் நினைச்சிட்டேன். நான் மன்னிக்கணும், சொல்லுங்க குமார். ரைட். இவ கதைக்கிறது ஒரு குடும்பம் உண்மையா பிள்ளைய பெற்றிருந்தா இப்படி கதைக்க மாட்டேன். பிள்ளை பிறக்காதான் இப்படி கதைக்கணும். அதை நீங்க உண்மையா அதை வச்சிருக்கணும். நன்றி. நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. நீங்கள் வேறு ஒரு விடயத்தை சொல்ல வருகிறீர்கள்.
நாங்கள் வாழ்வை பற்றி பேசுகின்றோம், நீங்கள் சாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், நீங்கள் புரட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே அவர்களுக்கு குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தையை தான் பேசுகின்றோம், எனவே அவர்கள் குழந்தை இல்லை என்று நீங்கள் இன்னொரு வாதத்தை கொண்டு வருகின்றீர்கள். புறப்பட்ட இடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் பயணம் செல்ல வேண்டிய இடம் உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியாது. புறப்பட்ட இடத்தை புரிந்து கொண்டு அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள். பயணத்துக்குரிய வழிகளை நாங்கள் காட்டுகின்றோம் உங்களுக்கு. எனவே ஒரு நேர் அழைப்பிலே. வணக்கம். வணக்கம், நான் டென்மார்க்லேருந்து குணசீலன் பேசுறேன். வணக்கம் குணசீலன், சொல்லுங்க. காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது, காதலிக்கிற பிள்ளைகள் கூடாத கெட்ட பிள்ளைகள் சொல்ல முடியாது. ஒரு 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 பருவம் தங்களுக்கு தாங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய வயசுல வர காதல நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணலாம். என்னன்னு சொல்லிச்சுனால் இப்பதே பிள்ளைகள் அறிவியலோ ஆற்றலோ எல்லாம் கூடியவர்களா தான் இருக்கிறார்கள். அவர்கள் இப்ப எங்களை விட கொஞ்சம் விவேகமா இருக்கிறார்கள். அவர்களே புரிந்து உணர்ந்து தேர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதுகள் பிள்ளைகள் கூடுதலாக இருக்குது. அதால இப்ப நான் சொல்ல வர என்ன எங்கட இப்ப இந்த அம்மா ஜால கதைச்ச ஐயா இவியல் எல்லாம் என்னன்னு சொல்லிச்சுன்னா நல்ல பிள்ளைய தான் பார்த்து பெற்றாட்ட இதோட பார்த்து எல்லாம் செய்யறது சொல்லி சொன்னால் அது அந்த பிள்ளைகள் இஞ்சத்தை நாட்டுக்கு அது சரி வராது. கூடுதலா இப்ப காதல் வார வேண்டாலும் இவர் சொன்னார் அங்க பழகுவாங்க, கொள்ளுவாங்க, விட்டுடுவாங்க. அப்ப இங்க பகுடி பண்ற மாதிரி அந்த பழகி பார்க்கலாம் வாங்கொண்டு சொல்லி பழகி பார்த்து மற்ற கலாச்சாரத்தின்படி பழகி பார்த்து எல்லாம் கூடி திரிஞ்சு போட்டு காதலிக்கிறதா? அந்த முறையில எப்படி நாங்கள் கடைப்பிடிக்கிறது பெரிய கஷ்டம். இப்ப நான் அந்த மகள் அவரோட ஒரு கதைக்கலாமா? கேட்கலாம், இருக்கலாம். ஹலோ சிஸ்டர், சொல்லுங்க. வணக்கம். இப்ப உங்களுடைய அம்மா சொல்லிக்கல காதலிக்க கூடாது என்று உங்களுக்கு சொல்லிக்கல ஏதாவது காரணங்கள் சொல்லி உங்களுக்கு சொல்லி இருக்கிறாவா? நீங்கள் என்னத்துக்காக காதலிக்க கூடாது அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை முறையில ஏதாவது சொல்லி இருக்கிறாவா? உங்களுக்கு பிரச்சனை முறையில எதுவும் சொல்லல, ஆனா பொதுவில் காதலிக்க வேண்டாம், அது என்ன ரீசன் ஒன்றும் கிடையாது, காதலிக்க வேண்டாம். அது நீங்க அம்மாட்டா கேட்கணும் என்ன ரீசன். அவ சொல்லல நான் கேக்குறேன், அம்மா சொல்லல கேக்குறேன். அம்மா நீங்கள் எதுவும் சொல்ல இல்லையா என்ன கேட்கிறா? என்ன ஏன் காதலிக்கலன்னு ரீசன் சொல்ல இல்லையா? காதலிப்பதுக்கு ரீசன் தான் என்னண்டா நான் சொன்னேன். அப்போ இப்ப காதலிக்கிற எல்லாம் இப்ப நீங்கள் இப்ப உங்களை பொறுத்தவரையில காதல் நல்லதா சரியா இருக்கலாம், அது உங்களுடைய அனுபவம். எத்தனையோ அனுபவங்களை நான் பார்த்துருக்கேன். கண்டதும் காதல் கொண்டுட்டு புறம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பெற அவைகளுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு பெற்றார் உடந்தையா இருக்க மாட்டோம். அவைகளை பிள்ளைகளும் வந்துட்டால் பிறகு அவைகளுக்கு கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு போகுமே இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அந்த தன்மைகள் எல்லாம் அநேகமாக வராது. எந்த இடத்துல எடுத்தினமோ அந்த இடத்துல திடீரென்று முறிச்சு போடுவினோம். அவைகளை சமாதானப்படுத்தி அதை கொண்டிழுக்க பண்றதுக்கு பெற்றார் உடந்தையாக இருக்க மாட்டான். நீ பார்த்தா உண்ட வாழ்க்கையை நீயே அதை அமைச்சுக்கொள்ளு, எங்கள்கிட்ட வராது என்று சொல்கிற பெற்றாரத்தை நான் அநேகமாக நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் புது தனிப்பட்ட அனுபவம் என்றதை நீங்கள் நினைக்கணும். உங்களுக்கு காதல் ஓகேயா இருக்கலாம், எல்லாற்ற வாழ்க்கையிலும் காதல் 100% சக்சஸ் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ காதல்கள் கருத்து வேறுபட்டு முறிஞ்சிருக்கலாம். புரிந்து கொண்டிருப்பார் நினைக்கிறேன். குணசீலன் சொல்லுங்க. நான் புரிந்து கொண்டேன். அதான் இப்ப காதல் எல்லா பெற்றாரும் அதை விரும்புகிறேன். நானும் அதுக்கு உடன்பாடானால் தான் நான் இதுல வரைக்குள்ள நீங்கள் கதைக்கிற கதைக்கு நானும் கதைக்கணும். அதுக்காக நான் இப்ப கதைக்கிறேன். என்னன்னு சொல்லிச்சேன்னா இப்ப பிள்ளைகள் இப்ப நீங்கள் அப்படி சொல்லி வளர்த்ததால இப்ப இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு உண்மையில உங்களுக்கும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா 32 வயசாச்சு, திருமணம் ஆக இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்களா யாரையாவது காதலிங்க கொண்டு சொல்லிக்கல, உங்களுக்கும் அந்த மனதில் எவ்வளவு காதலியல் துன்பங்கள் இருக்கு. நான் இதுதான் பிரச்சனை. அது அந்த வலிகளோடு இருக்கின்ற உண்மையாக நான் சொல்ல போனால் அந்த வலிகளோடு இருக்கின்ற பெண்கள் பலர்வற்றை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு அது நீங்கள் இப்ப சில நேரம் யோசிப்பங்க, நான் அதை முந்தைய இப்படி இந்த தடையை போட்டதால இந்த பிள்ளை ஒன்றுமே செய்யாமல் இப்படி இருந்திருக்கு. சில நேரம் நல்ல காதல் வந்திருக்கலாம், இல்லாட்டி அது சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். இப்ப நான் தான் இதை இப்படி கதைச்சு குழப்பிட்டேனோட பெற்றாருக்கு அதுவும் ஒரு குழப்பமா தான் இருக்கும். எப்பவும் என்ன எனக்கு என்ன சொல்றேன் உண்மை தெரியல. அந்த நல்ல காதல்கள் வரைக்குள்ள நாங்கள் வேற பாகுபாடுகளோ இந்த தகுதிகளோ அதோட பார்த்து அதோட தடை போடுறேன்னு சொன்னா உண்மையிலே அது ஒரு கஷ்டமான விஷயமா தான் நான் இருக்கும் நினைக்கிறேன். விரும்பி பெற்றார் நல்ல பெற்றார் நல்ல மாதிரியான பழக்க வழக்கம் உள்ள வேண்டும் சொன்னால் செய்கிறது நல்லதுதான் நான் நினைக்கிறேன்.
நன்றி குணசீலன், நன்றி. மயூரன், நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முதல் அப்போது இடையில விட்டுட்டீங்கள். முதல் அந்த மற்ற பின்னணிகளை சொல்லிட்டு நான் இந்த கருத்துக்கு வாரேன், இறுதி வரை வரவே இல்லை உங்களோட கருத்து சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு முதல் அந்த கருத்தை நான் தொடர்கிறேன். இப்போ முந்தி வந்து பெண்களை வந்து வெளியில விடுறே இல்லை, ஒரு பெண்ணடிமைத்தனம் என்று நாங்கள் சொல்லலாம் பல வருடங்களுக்கு. அப்ப அதுல வந்த ஆக்கள்லாம் பெண்கள் வெளியில போற இல்லை தானே. அப்ப உனக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் பார்க்கிறோம் பெற்றோர்களே அந்த பெண்களுக்கு சரியான வேறனை தாங்களே தேடுறோம்னு தொடங்கினவை. இதுதான் முந்தி. இப்ப ஒரு பெண் வயதுக்கு வந்தால் கூட அறிவித்து விட்டு சொந்தங்களுக்கே நிப்பாட்டி விடுவார்கள் வெளியில வரையில. அப்ப இப்ப அப்படி இல்லை, பெண்கள் எல்லாரும் வெளியில வரையிலும் தங்களுக்குரிய படிப்புகள் மேற்படிப்புகளை எல்லாம் தாங்களே தேர்ந்தெடுக்கிறோம். டாக்டர் ஆகணும்னா அவன் தேர்ந்தெடுக்கிறான், தானே தேர்ந்தெடுத்து அப்படி ஒரு முன்னணியில செல்கிற ஒரு பெண் கட்டாயம் வந்து தனக்குரிய துணைவரை, அதாவது வாழ்க்கை முழுக்க வர வேண்டிய துணைவரை அவாக்கு முடிவெடுக்கிறதுக்கு கட்டாயம் அவாக்கு ஒரு திறமை இருக்கும். அதை பார்க்கிறேன். பார்த்து நான் சொன்னேன் அந்த செக்யூரிட்டி நீங்க சொன்னீங்க அந்த வயதுல வாரதான் செக்யூரிட்டி என்று, அந்த வயதிலேயே ஒன்று தோணும். சில யார் சொல்லுவார் ஒரு பார்த்தவுடன் தோணும் இது சரி வரும், நாங்கள் எங்களோட இவ்வாறுதான் மேட்ச் ஆகுவாங்க. ஏன் சாதகம் பார்க்கிறார்கள்? அந்த நேரம் ஆளையால் பார்க்கிறேன். இப்பதான் இன்டர்நெட் இமெயில் எல்லாம் இருக்குது. முந்தி அப்படி இல்லை. 2 கிரகங்களை வச்சு இந்த 2 கிரக பலன்களும் எப்படி இந்த இருவரையும் வாழ்க்கையை கொண்டு போனதால சாதகம் பார்க்கணும். அதே சாதகத்தை தான் இவ பழகி பார்க்கணும். இந்த படிக்கைலையோ குரூப் டிஸ்கஷன்லயோ, அதுக்காக நான் பிள்ளையான முறையில் பழகி பார்க்கணும்னு சொல்லுவேன். இந்த படிக்கைல ஒருத்தட்ட கருத்துகள் இப்போ இவற்ற டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி வருதானே, அப்ப தங்களுக்கு ஓகே இப்போ இவருக்கு இளையராஜாட பாட்டு விருப்பம் வேண்டாம், அவருக்கு தேவாட பாட்டு விருப்பம் வேண்டாம், அங்க பிரச்சனை வருது. ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்ற மாதிரி அவரை எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் சிவா அழைக்கிறேன் ஜெர்மனில இருந்து. வணக்கம் சிவா, சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, இப்ப அம்மா நானும் வந்து காலிச்சு தான் கல்யாணம் கட்டினான். என் அப்பா காலிச்சு தான் கல்யாணம் கட்டுறேன். ஆனா இப்ப அம்மா வந்து ஆரம்பத்துல வந்து சொல்லியிருக்கா, அவன் சின்ன பிள்ளையா இருக்க 18 வயசுக்கு உள்ள இருக்கேன்னு சொல்லியிருக்கான். என்ன அப்ப அந்த வயசுல வந்து எந்த பிள்ளையும் சரி, நீங்க சரி இல்ல நான் சரி, எந்த பிள்ளையும் எந்த பிள்ளைய ஒரு ஊருக்குள்ள இருக்கிற லவ் பண்ணா சின்ன நேரம் பார்த்து ஓகே இவையோட ஒத்து போகும்னு முடிவெடுப்பினோம். ஒரு சரியான இடத்துல ஒரு ஆளை லவ் பண்ணுன்னு சொல்லியிருக்க, நான் எப்படியும் எந்த ஒரு பெற்றோரும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தான் தெரிவிப்பினோம். என்ன சொல்லுங்க. அதே மாதிரி தான் அம்மா தெரிவிச்சிருக்கா. மற்றபடி தண்டை பிள்ளை ஒரு ஆளை லவ் பண்ணி கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த கட்டாயப்படுத்திய வாழ சொல்லலன்னு தான் எங்களுக்கு தெரியுது. அந்த இதை பார்க்க என்ன கட்டாயப்படுத்தி சொல்ல இல்லை, அதாவது கட்டாயப்படுத்தியவா சொல்லல. தண்டை பிள்ளைக்கு ஒரு இப்ப ஊருக்குள்ள ஊரு எடுத்து பார்த்தா ஊருக்குள்ள ஒரு ஆள் லவ் பண்ணா விசாரிச்சு பார்க்கலாம், வேற நல்லா ஓடிக்கணும், நல்லவரோ நல்ல ஆக்களோ எது மாதிரி விசாரிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல நாங்கள் இருக்கிறோம், யார் என்னண்டு எங்களுக்கு ஒருத்தரும் தெரியாது. அப்ப எந்த ஒரு பெற்றோரும் அதுக்கு ஒரு எதிர்ப்பா கொடுப்பினோம் உடனே. என்ன இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லி சொன்னா, இன்னொரு பொம்பளை பிள்ளை இல்லாட்டி இன்னொரு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னா, அவ நாளைக்கு ஒரு கூடாத வழியில போயிட்டான்னு சொன்னா அந்த மற்ற பிள்ளை ஒரு கல்யாணம் கட்ட மாட்டேன். அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்றீங்களோ? இல்ல அது ஊர்ல எனக்கு தெரியல, எனக்கு சில வழி இங்கே இருக்கலாம், எனக்கு தெரியல. ஊர்ல இல்லைன்னா எல்லா இடத்துலயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஊர்லயும் இருக்குது. ஆனா நாங்கள் வந்து சில விஷயத்த மறைச்சு கதைக்கிறோம். என்ன இதான் உண்மையான பிரச்சனை. அப்ப அம்மாவிலையும் பிள்ளை இல்லை, இந்த பிள்ளை என்ன செய்யலாம்? இப்ப இந்த நிலைமையில இந்த பிள்ளை என்ன செய்யலாம்? இப்ப இந்த வாக்கு நிலைமை என்று சொல்லி அவாக்கு இப்ப 60 வயசு இல்ல 40 வயசு ஆகல, இப்ப 32 வயசு. ஊர்ல வந்து பழைய காலத்துல அதுங்களுடைய அப்பாக்கள காலத்துல 25 வயசு 22 வயசுல கல்யாணம் கட்டினாரு. இப்ப 30, 32, 35 வயசுல கல்யாணம் கட்டினோம். அதே அழைப்பை பிரிந்தோம். நன்றி. அப்ப நீங்க உங்களுக்கு தான் சொல்றேன், 32 வயசுல தான் பெரிய பிரச்சனையில கல்யாணம் கட்டலாம். இப்ப நீங்க அவசரப்பட்டு காதலிச்சு துளைச்சிருக்கலாம் என்று அவங்க திட்டக்கூடாது. இல்ல நான் அது திட்ட வரையில அவ தான் செய்தது சரியென்று கதைக்கிறதுல கொஞ்சம் கோபம் வந்துட்டு. இப்பவும் அவவுக்கு விருப்பமான அவ விரும்புறவங்களே தான் மாப்பிள்ளையே நானும் ஒத்துக்கொண்டு செய்தால் பிறகு கல்யாணத்துக்கு பிறகு காதலிக்கிட்டேன். காதல் என்று வந்த பிறகு விட்டு கொடுப்பினோம், பிள்ளைகளை ஒழுங்கா வளர்ப்பினோம், சந்தோஷமா இருப்பினோம், உறவுகளை கோத்து நடப்பினோம், பெற்றாருக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப முதல் அறியாம சொன்ன மாதிரி எந்த இடம் எந்த ஊர் யார் என்ன ஏது கண்டு தெரியாவிட்டால் எங்களோட இடம் காட்டால் எங்களுக்கு அது காலம் முழுவதும் நாங்கள் சாகும் வரையும் கவலை தானே. நல்லது நல்லது. பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுதான் எங்களோட. மயூரன் சொன்ன விடயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கின்றால், இந்த பிள்ளைகளுக்கு படிக்கிற காலங்களில் இந்த விஷயங்கள் தெரிய வேண்டும். உண்மைதான். எனக்கு ஒரு உளவியல் நிபுணர் என்னுடன் கதைக்கின்ற பொழுது சொன்னால்,
இந்த பிள்ளைகள் வெரி ஸ்மார்ட் வந்து மூத்த சந்ததியை விட இவர்கள் தங்களுடைய வாழ்வு தொடர்பாக மிக தீவிரமான ஒரு அக்கறையுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இவன் எனக்கு சரி வராது அல்லது இவள் எனக்கு சரி வராது. எல்லோருடனும் பழகுவார்கள், சில வழிகளில் எல்லோருடனும் ஒரு காதல் போல அப்படி நடந்து கொள்வார்கள். ஆனால் திருமணம் என்று வருகின்ற பொழுது மிக நிதானமாக முடிவெடுக்கிறவர்கள் எங்களுடைய மூத்த சந்ததியை விட இங்கு பிறந்த குழந்தைகள் நல்ல ஸ்மார்ட் மூவ் எடுக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நான் நினைக்கிறேன் அந்த கருத்தோடு நான் அதிகம் உடன்பட்டு போகின்றேன். என்றால் அவர்களுக்கு தான் தெரியும் இந்த சமகாலத்திலே தாங்கள் வாழ்கின்ற சமகாலத்தில் இருக்கின்ற விடலை பருவத்து உரியவர்கள், தங்களுடைய வயதை ஒத்தவர்கள் ஒரு விடயத்தை எப்படி அணுகுவார்கள், ஒரு விடயத்துக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதை எங்களை விட அவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய தெரிவு மிகச் சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று ஒரு உளவியல் சார்ந்த குழந்தை உளவியல், இளைஞர்களுடைய உளவியலை பற்றி ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் என்னுடன் அண்மையிலே ஒரு 2-3 மாதங்களுக்கு முதல் பேசியிருந்தார். இன்னும் ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கின்றேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? குரல் தெரிவியா சாமண்ணா? தெரியல. ஓகே, ரமேஷ் வேதநாயகம். ரமேஷ் சொல்லுங்க. ரமேஷ் வணக்கம். சுருக்கமா சொல்லுங்க சாமண்ணா. என்னோட கருத்து என்றால், நான் எனது நண்பருடன் பார்த்த அனுபவத்தில் சொல்றேன். பெற்றோர்கள் வந்து முதலில் காதலிக்க வேணாம் என்று சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இரண்டாவது படிப்பு குழம்பிடும் சொல்லி. அப்ப அதே முதல் படிங்க, முதல் படிப்பு முதல் பாரு, முதல் படிப்பு தான் முக்கியம் என்று சொல்லி நான் கொஞ்சம் பேர் என்னன்னு சொன்னால் கனடா பெண்கள் டாக்டரா வந்து இப்ப 30-32 வயசுல ஆண் துணையை தேடி கொண்டிருக்கிறார்கள். என்னோட பெற்றோர்கள் கேட்டிருக்கிறார்கள், இந்த மகள் டாக்டர் ஒர்க் பண்றா, மாப்பிள்ளை இருக்கிறான்னு சொல்லி. அந்த படிப்பை முதற்கண்ணா நோக்கி கொண்டு படிப்பில் காதலிக்க தொடங்கினால் படிப்பு தலைப்பட்டு விடுமோ, குழம்பி விடுமோ என்ற பயமும் பெற்றோருக்கு இருக்குதா எனக்கு படுகிறது. அப்ப அந்த டாக்டரா வந்த அந்த பிள்ளைகளுக்கு என்ன திருமணம் செய்வதில் சிக்கல் இருக்கிறதா? இப்ப ஆமாம், இனி வந்து அவர்களுக்கு இனி பார்க்கும்போது அவர்கள் வயது வந்து விட்டதுக்கு ஒரு கணவனை தேடும் போது அந்த கணவன் அவளோட சமனாக படுத்திருக்க வேண்டும், இல்லாட்டி அவளோட கூடுதலாக படுத்திருக்க வேண்டும் என்ற பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு தளத்திலே அது வயது மட்டுமில்ல, ஏற்றத்தாழ்வு, இந்த கல்வி தகமை ஏற்றத்தாழ்வுகள். ஆனால் முக்கியமான கருத்து என்னென்றால் படிப்பு குழம்பு என்று சொல்லி நமது பெற்றோர்கள் முதல் படிப்பு பாடப்பான்னு சொல்லி சொல்ற வழக்கம். நன்றி ரமேஷ். நீங்கள் சொன்ன கருத்து சற்று வித்தியாசமான ஒரு கோணத்திலே பார்க்கலாம். உண்மைதான், படிப்பு குழம்பும் என்ற ஒரு காரணத்தினாலே அவர்கள் அப்படி சொல்கின்றார்கள். ஆனால் படிப்பு வந்து விடுகின்றது, ஆனால் வாழ்வு குழம்பி போய்விடுமோ என்ற ஒரு ஆதங்கம் தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இரண்டுக்கும் இடையிலே ஒரு சமநிலையை காண்பதிலே தான் நாங்கள் வெற்றி காண வேண்டும். அந்த காதலுக்கும் காமத்துக்கும் இடையிலே இருக்கிற அந்த மயிரிழையை விட மிக மென்மையான ஒரு கோடு இருக்கின்றது இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் இடையிலே. அந்த மென்மையான கோட்டை நாங்கள் தாண்டுவதிலே தான் வாழ்வினுடைய வெற்றி இருக்கின்றது. அதை அந்த முரண்பாட்டினை இங்கே அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றோம். அந்த சின்ன மயிரிழையை தாண்டுகின்ற அந்த முடிவுகளை நாங்கள் வீடுகளுக்குள், எங்களுடைய இல்லங்களுக்குள், எங்களுடைய நட்பு வட்டங்களுக்குள், எங்களுடைய பிள்ளைகளுடன், எங்களுடைய பிள்ளைகளுடைய காதல் வாழ்வுடன், எங்களுடைய பிள்ளைகளுடைய இல்லற வாழ்வுடன் நாங்கள் அதை பிரயோகம் செய்து சரியான வெற்றியை காண்போமானால் அது ஒரு உண்மையான வெற்றியாக அமையும் என்ற கருத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இறுதியாக புவனேஸ்வரி, கிருஷாந்தி, நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்தை பேசல, பாத்திரமா பேசியிருந்தீங்க. கிருஷாந்தி, இப்ப நீங்க கிருஷாந்தியா பேசும்போது மிகச் சுருக்கமாக 2 நிமிடங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு 40 செகண்ட், நமக்கு ஒரு 40 செகண்ட். எங்களோட சொந்த கருத்து என்ன? சொந்த கருத்து வந்து இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு இப்போ ஒரு மகள் இருக்கிறபடியா அம்மா அந்த டைம்ல சொன்னது என்னத்துக்கு சொன்னாங்கன்னு கூடுதலாக பார்க்க போகல. அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. ஸோ நாங்க இன்னும் அந்த திருமண வாழ்க்கையை வாழல. திருமணத்துக்கு முதல் வந்து எல்லாமே ஒரு நல்லா தானே இருக்கும். மற்றது இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வந்தானே விட்டு கொடுக்கறது கூடவா இருக்கும். அதே கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயம் மாறுது. அவங்க அந்த பாதையை அவங்க ஆல்ரெடி கடந்து வந்துட்டாங்க. ஸோ அதுதான். மற்றது எனக்கு ஒரு மகள் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஃபியூச்சரில் அவங்க மகள் வந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணினா எனக்கு வந்து என் மகள் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது. ஸோ பேசுகிற அந்த அந்த பையன் வந்து ஜெனுவனாக இருக்கிறான். நான் என் பொண்ணு கூட நல்லா வச்சு அந்த என் மகள் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது. அதுவும் ஒரு இது. ஸோ அதுவும் ஒரு பேரண்ட்ஸோட ஒரு கன்சர்ன் தான் நினைக்கிறேன். பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அது வந்து அதுக்கப்புறம் அது டீல் பண்றதுக்கு ஒரு நீண்ட வருஷம் ஆயிரும். அந்த சிந்தனை உங்களுடைய மனதில் இருப்பது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. அந்த சிந்தனைகளோட நாளைக்கு அடுத்தடுத்த சந்ததியில் இந்த பிரச்சனையின் அணுகுமுறை சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று புவனேஸ்வரி நீங்க சொல்லுங்க மிக சுருக்கமாக. அதேதான் நான் சொல்றேன்.
ஒவ்வொரு பெற்றாரும் தங்களோட பிள்ளையோட வாழ்க்கை சக்ஸஸாக அமைய வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். அது காதல இருந்தால் அல்லது மற்றவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டு செய்தால் என்ன எதுவாக இருந்தாலும். ஆனால் காதல் ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு உண்மையின்படி கடைசி வரை உண்மையானவராக நடப்பாராக இருந்தால் அது பெற்றாருடைய சம்மதத்தோடு செய்தால் அது பெரிய கொடை, அது ஒரு கிஃப்ட். அப்படி எத்தனை பேருக்கு அந்த கொடை கிடைக்க போகுது. அப்போ அதில் ஏமாற்றப்பட்ட பெற்றார்களுடைய ஒரு நிலை தான் அந்த முன்பு நான் அந்த பாத்திரமாக பேசியது. உண்மையின்படி காதலித்து ஒருவருக்கொருவர் ஒருவருக்காக ஒருவர் வாழுகிற ஒரு வாழ்க்கை அமைந்தால் அது எங்களுக்கு பெற்றோர் முதல் சந்தோஷப்படுறவர்கள் பெற்றார்கள். நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியை புரிந்து கொண்டிருப்போம். இந்த முரண்பாட்டு இறுக்கங்களினுடைய முடிவுகளை நாங்கள் எங்களுடைய சொந்த வாழ்விலே சுயமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் புதியதொரு நிகழ்ச்சியிலே, புதியதொரு முரணு முடிவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே.